உலகின் அதிவேக ஏவுகணை வினாடிக்கு சுமார் 1 கிலோமீட்டர் வேகம், ரேடாரிலும் சிக்காமல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் திறன். இப்படி உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை இன்று பல நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகவிருக்கிறது. And then contract signing for BrahMos missile defense system. இந்தோனேஷியா போன்ற ஆசிய நாடுகளும் சவுதி போன்ற வளைகுடா நாடுகளும் பிரம்மோஸை வாங்க ஆர்வம் காட்டுகின்றன. ஒரு காலத்தில் ஆயுதங்களுக்கு வெளிநாட்டை நம்பியிருந்த இந்தியா இன்று உலகளவில் பாதுகாப்பு துறையில் முக்கியமான ஏற்றுமதியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதில் பிரம்மோஸ் ஏவுகணையின் பங்கு மிக முக்கியமானது. 1980 மற்றும் 1990களில் இந்தியா அணுசக்தி மற்றும் ஏவுகணை சோதனைகளை செய்தபோது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவின் மீது அதிரடியாக பொருளாதார தடைகளை விதித்தன. இதனால் சற்றே நிலை குலைந்த இந்தியா மற்ற நாடுகளை நம்பியிருந்தால் ஆபத்து காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் கைவிடப்படலாம் என்பதை உணர்ந்து பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைந்தே தீர வேண்டும் என உறுதியாக முடிவெடுத்தது. இதன் விளைவாக 1998ஆம் ஆண்டு ஏவுகணையை உருவாக்கும் ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO மற்றும் ரஷ்யாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான NPOM இடையே கையெழுத்தானது. இந்தியாவின் பிரம்மபுத்திரா ஆற்றின் பெயரையும் ரஷ்யாவின் மோக்ஸ்வா ஆற்றின் பெயரையும் இணைத்து பிரம்மோஸ் என ஏவுகணைக்கு பெயரிட்டு அதை தயாரிக்க இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் என்ற கூட்டு நிறுவனத்தை இந்தியாவில் தொடங்கின. இதில் ஏவுகணைக்காக உந்துவிசை தொழில்நுட்பம் மற்றும் ஏவுகணையின் உடல் அமைப்பை ரஷ்யா வழங்கும் நிலையில் கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் இலக்கை துல்லியமாக கண்டறியும் தொழில்நுட்பத்தை இந்தியா வடிவமைக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு இந்தியாவில் வெற்றிகரமாக இந்த ஏவுகணை சோதனை செய்யப்பட்டது. இப்படி இரு நாடுகளும் இணைந்து தயாரித்த இந்த பிரம்மோஸ் ஏவுகணை உலகில் அதிவேக ஏவுகணைகளில் ஒன்று. குறிப்பாக ஒளியை விட 3 மடங்கு வேகத்தில் பயணிக்கும், அதாவது வினாடிக்கு சுமார் 1 கிலோமீட்டர் என்ற வேகம். நீங்கள் ஒரு பாடல் கேட்டு முடிப்பதற்குள் அது சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றிருக்கும். இந்த ஏவுகணை 300 முதல் 800 கிலோமீட்டர் வரை பாயக்கூடியது. அவற்றால் 300 கிலோ எடை வரையிலான ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். இதனை நிலம், கடல், வானம் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்தும் ஏவலாம். ஃபயர் அண்ட் ஃபர்கட் என்ற முறையில் செயல்படும் இந்த ஏவுகணை மிகுந்த துல்லியத்துடன் இலக்கை தாக்குகிறது. தாழ்வாக பறக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை ரேடாராலும் அவ்வளவு எளிதில் கண்டறிய முடியாது. ஆனால் காகிதத்தில் மட்டுமே மிகச்சிறந்த ஆயுதமாக பார்க்கப்பட்ட பிரம்மோஸ் முதல் முறையாக ஆபரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்டு பாகிஸ்தானை அச்சுறுத்தியது. அன்றிலிருந்து பிரம்மோஸின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா 15 முதல் 19 பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவியதாகவும் அதில் ஒன்றை கூட பாகிஸ்தானால் இடைமறிக்க முடியவில்லை என்றும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் வைத்திருந்த சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தொடக்கூட முடியாத ஒரு ஆயுதமாக அது உருமாறியதால் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கு 14க்கும் மேற்பட்ட நாடுகள் வரிசையில் நிற்பதாக அப்போது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருந்தார். இந்த நிலையில் சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தின் வாயிலாக பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணைகளை இந்தியா இந்தோனேஷியாவுக்கு வழங்க இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைத் தொடர்ந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்துள்ள 3வது தென்கிழக்கு ஆசிய நாடு இந்தோனேஷியா ஆகும். இது தவிர மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளும் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டுகின்றன. எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஓமான், சிலி, பிரேசில், அர்ஜென்டினா, வெனிசுவேலா ஆகிய நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வம் தெரிவித்து வருகின்றன. நீண்ட காலமாக இந்தியா உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடாக மட்டுமே இருந்தது. ஆனால் பிரம்மோஸ் ஏற்றுமதி மூலம் இன்று இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த ஆயுத ஏற்றுமதி நாடாக மாறியுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி கடந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்து ஏற்றுமதி 38,424 கோடி ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஆனால் இதை வெறும் பொருளாதாரமாக மட்டும் இந்தியா பார்க்கவில்லை, இராணுவ உக்தியாக பார்க்கிறது. ஏனெனில் இலங்கை, பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் மாலத்தீவு ஆகிய இந்தியாவின் அண்டை நாடுகளில் சீனா துறைமுகங்களையும் இராணுவ நிலைகளையும் அமைத்து அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இப்போது இந்தியா சீனாவின் எல்லையை ஒட்டியுள்ள நாடுகளான பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியாவுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை விற்பனை செய்வதன் மூலம் இந்தியா தனக்கு சாதகமான தற்காப்பு வளையத்தை உருவாக்க நினைக்கிறது. சீனா பொருளாதாரம் மற்றும் இராணுவ பலத்தால் சிறிய நாடுகளை மிரட்டி வந்த நிலையில் இந்தியா அந்த நாடுகளுக்கு பிரம்மோஸ் என்ற அசைக்க முடியாத ஆயுதத்தை கொடுத்து சீனாவின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தொடங்கியிருக்கிறது.